அகாடமிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். என்னுடைய ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் அகாடமி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரொம்பவே பதட்டமாக தான் இருந்துச்சு. நிறைய கரெக்ஷன் சொன்னாங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை நான் இன்னும் இந்த மாதிரி கற்றுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்குது. ரொம்ப எனக்கே வந்து மன திருப்தியாக இருந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு இதில் வந்து ஒரு நல்ல மார்க் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மன திருப்தி எனக்கு இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் சுரேஷ் அகாடமி. நிறைய கைட் பண்ணி நிறைய மார்க் எடுக்க ஹெல்ப் பண்ணாங்க. சுரேஷ் அகாடமிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுரேஷ் அகாடமிக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவித்துக்கிறேன். ஐயப்பன் சார் வந்து நிறைய எனக்கு வந்து சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் நாலேஜ் ரொம்ப லோவாக இருக்கீங்க, எல்லாம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே எனக்கு வந்து இன்டர்வியூக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே ஆரம்பித்த அந்த ஸ்பெஷல் கைடன்ஸ் கிளாஸாக இருக்கட்டும், சார் கொடுத்தது ஒவ்வொன்றுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு தாலுக்கு போஸ்டிங்கை வாங்கி தரக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. சுரேஷ் அகாடமிக்கு தேங்க்யூ. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த ஸ்கூல் புக்குமே கிடையாது. சுரேஷ் அகாடமி A3 புக்கு மட்டும்தான். இது இல்லாமல் ப்ராக்டிஸ். இப்போ நான் ஜெயிச்சிட்டேன். கனிமுருகன் சார்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பண்ணேன். இன்டர்வியூலேயும் நல்ல மார்க் கிடச்சிச்சு. இப்போது நல்லா கிளியர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அங்கே படிக்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தான். எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்க வச்சுருக்காங்க. எஸ்ஐக்கு நான் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நீ வேலைக்கு போனால் போதும். சுரேஷ் அகாடமியில் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். இந்த டைம் நீங்கள் வருவீங்க, நாங்கள் இந்த சார்லாம் வர சொல்லியிருக்கிறோம் வாங்க அப்படி சொல்லி ரொம்ப மோட்டிவாக கூப்பிடுவாங்க. சுரேஷ் அகாடமிக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப நன்றி சுகேஷ் சார். ரொம்ப நன்றி சார். எஸ்ஐ தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஒரு இதில் தான் போகணும்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங் படிச்சுட்டு நல்லபடியாக இருக்கேன் சார். தேங்க்ஸ். நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ண எக்ஸாம் பிசியாக இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், மொத்தம் 5 ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். அதோட பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்தது நம்ம அகாடமி தான்.